ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேத்தவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 21/3/2025 ஸ்ரீ குரோதி ஆண்டு வெள்ளிக்கிழமை, பங்குனி மாதம் 7ஆம் நாள், உத்தராயணம். நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:30 முதல் 1:30 வரை, மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. குளிகை காலை 7:30 முதல் 9 மணி வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் காலை 6:20க்கு. கரணன் 1:30 முதல் 3 மணி வரை. திதி இன்று அதிகாலை 12:02 வரை, சஷ்டி பின்பு சப்தமி. நட்சத்திரம் இன்று இரவு 10:44 வரை, கேட்டை பின்பு மூலம். நாமயோகம் இன்று மாலை 3:18 வரை, சித்தி பின்பு வியதிபாதம். கரணம் இன்று அதிகாலை 12:02 வரை, வணிசை பின்பு பிற்பகல் 12:35 வரை, பத்திரை பின்பு பவம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:19 வரை, சித்த யோகம் பின்பு இரவு 10:44 வரை, மரண யோகம் பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று இரவு 10:44 வரை, பரணி பின்பு கிருத்திகை. நேத்திரம் இன்று இரவு 9:52 வரை, 2 கண் பின்பு 1 கண். ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. சந்திராஷ்டமம் உடைய ராசி மேஷ ராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை திருவள்ளரை ஸ்ரீ ஸ்வேதாத்ரிநாதர் காலை சிம்ம வாகனத்திலும் இரவு சேஷ வாகனத்திலும் புறப்பாடு. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் வாகனத்தில் புறப்பாடு. இன்றைய நாளுக்கான வழிபாடு வராகி தேவியை வழிபாடு செய்து வர நல்ல பலன்கள் அதிகரிக்கும். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? எந்திரம் செய்வதற்கு நல்ல நாள், கால்வாய் அமைப்பதற்கு உகந்த நாள், விவகாரம் தொடங்குவதற்கு ஏற்ற நாள், வயல் உழுவதற்கு சிறந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 7:50 முதல் 9:34 வரை மேஷ லக்னம். காலை 9:35 முதல் 11:37 வரை ரிஷப லக்னம். காலை 11:38 முதல் மதியம் 1:48 வரை மிதுன லக்னம். 1:49 முதல் 3:57 வரை கடக லக்னம். 3:58 முதல் 5:58 வரை சிம்ம லக்னம். 5:59 முதல் 7:59 வரை இரவு கன்னி லக்னம். இரவு 8 மணி முதல் 10:04 வரை துலாம் லக்னம். 10:05 முதல் 12:16 வரை விருச்சக லக்னம். 12:17 முதல் 2:23 வரை தனுசு லக்னம். காலை 2:24 முதல் 4:17 வரை மகர லக்னம். 4:18 முதல் 6 மணி வரை கும்ப லக்னம். காலை 6:01 முதல் 7:45 வரை மீன லக்னம். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? அதற்கேற்றபடி சில வேலைகளை நீங்கள் செய்தால் நல்லது. எந்தெந்த நேரத்தில் என்னென்ன வேலைகள் கவனித்தால் நமக்கு லாபமாக இருக்கும், நன்மைகள் பிறக்கும், யோகமாக இருக்கும் என்பதை, அதிர்ஷ்டமாக இருக்கக்கூடிய விஷயங்களை நேரத்திற்கும் காலத்திற்கு தகுந்தாற்போல் செய்வது எப்பொழுதுமே நல்லது. வெள்ளிக்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சுக்கிர பகவான். ஸ்ரீ சுக்கிர பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை ஆத்மார்த்தமாக பாராயணம் செய்பவர்களுக்கு ஸ்ரீ மகாலட்சுமி தேவியினுடைய அனுகிரகமும் கூடுதலாக கிடைக்கும். ஸ்ரீ
சுக்கிர பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை 27 முறை வீட்டில் பூஜை அறையில் தீபங்கள் ஏற்றி வழிபட்டு பாராயணத்தை ஆத்மார்த்தமாக மனமுருகி சொல்பவர்களுக்கு தன தானிய அஷ்ட ஐஸ்வர்ய சம்பத்துகள் கிடைக்கும். சகல திருஷ்டிகள் தீரும், வருமானம் கிடைக்கும். ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரசோதயாத்து. மீண்டும் ஒரு முறை, ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரசோதயாத் என்று வழிபட்டால் நல்லது. காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சுக்ர பகவானுக்கான ஹோரை. அதே போல பிரம்ம முகூர்த்தத்திலும் வீட்டில் தூபங்கள் காட்டி பிரார்த்தனை செய்துவிட்டு பிறகு நீங்கள் இந்த காயத்ரி மந்திரத்தை பாராயணம் செய்யலாம். 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது சிறப்பு. ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. வெள்ளிக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சுக்ர பகவானுக்கான ஹோரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சுக்ர பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்ன பலன் கிடைக்கும் என்பதை கிரகங்களினுடைய கோச்சாரத்தின் அமைப்பை வைத்து தெரிந்து கொள்ளலாம். ராசிக்கு 2ஆம் வீட்டில் குரு பகவானும் 3ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான், ருண ரோக சத்ருபாவகத்தில் கேத்து பகவானுடைய சஞ்சாரம். அதே போல ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கும் பொழுது மேஷராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கும். பொதுவாக சந்திராஷ்டம நாளில் என்ன செய்ய வேண்டும் என்கிற புரிதல் நிச்சயம் உங்களுக்கு இருக்கும். மாதத்தில் அவ்வப்போது வரக்கூடிய சந்திராஷ்டம நாளில் நீங்கள் எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது என்கிற விவரங்கள் எப்பொழுதும் உங்களுக்கு இன்றைய ராசி பலன்கள் மூலமாக சொல்லப்படுகிறது. இருந்தாலும் இன்றைய நாள் கிரக நிலைகளை வைத்து எதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்பதை முழுமையாக தெரிந்து கொண்டால் சில பிரச்சனைகளில் நீங்கள் போக மாட்டீர்கள். எந்த பிரச்சனைகளும் உங்களை நாடி வராது. ஓரளவிற்காவது மனதில் நிம்மதியோடு இருக்க முடியும். அந்த விதத்தில் பார்க்கும் பொழுது மேஷராசி அன்பர்களுக்கு சுக்கிர பகவான் தான் இந்த நாளை ஆளுகிறார். அதாவது வெள்ளிக்கிழமை தினம் பங்குனி மாதம் 7ஆம் நாள். பொதுவாக வெள்ளிக்கிழமை தினத்தில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். காரணம், சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 12வது வீடு என்று சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானம், அயன சயன போகஸ்தானத்தில் விரய பாவகத்தில் 2ஆம் வீட்டு அதிபதி மற்றும் களத்திர ஸ்தானாதிபதியும் அவரே உங்களுக்கு விரயத்தில் 12வது வீட்டில் ராகு பகவானோடு அதே போல பூர்வ புண்ணியாதிபதியோடு மறைந்த நிலையில் இருக்கிறார். சில பண கஷ்டங்கள் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். இருந்தாலும் அதனை சமாளிப்பதற்கு சிக்கனமாக இருக்க வேண்டியது நல்லது. தேவையற்ற விஷயங்களுக்காக ஆடம்பர செலவுகள் செய்யாதீர்கள். மற்றவர்களுடைய பார்வைக்காகவும் செலவு செய்ய வேண்டாம். தற்பெருமை குணங்களை தவிர்க்க வேண்டும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நிலையை முழுமையாக புரிந்து கொண்டு செய்தால்தான் நல்லது. மேலோட்டமாக தெரிந்து கொண்டு எதையும் செய்யாதீர்கள். பொதுவாக மேஷராசி அன்பர்கள், உங்களுடைய ராசியின் சின்னம் ஆடு. ஆடு என்பது மேலாக இருக்கக்கூடிய புல்லை மட்டும் மேயுமே தவிர எந்த விதங்களிலும் அது அடி ஆழ தன்மை வரையில் செல்லாது. அந்த ஆட்டினுடைய தன்மைகள், அந்த ஆட்டினுடைய குண நலன்கள், அது போகிறக்கூடிய போக்கு உங்களிடம் வெளிப்படலாம். ஆக எதை செய்தாலும் ஆழத்தன்மையோடு சிந்தித்து செய்ய வேண்டும். மற்றவர்கள் சொல்வதை அப்படியே கேட்டு செய்யாதீர்கள். இதில் உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டிய முக்கியமான ரகசியமான விஷயம்.
மேஷராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கான அதிபதி செவ்வாய் பகவான் 1க்கும் 8க்கும் உடையவர். 8ஆம் இடத்தில் தான் சந்திர பகவானே இருக்கிறார். அந்த விருச்சகத்தின் அதிபதி செவ்வாய் பகவானே உங்களுக்கு 3ஆம் வீடான முயற்சி ஸ்தானம், இளைய சகோதர பாவகம், கம்யூனிகேஷன் சார்ந்த பாவகத்தில் மிதுன வீட்டிலேயே இருக்கிறார். ஆக எல்லோரிடத்திலும் இடம், வீடு, மனை, நிலம் சம்பந்தமான விஷயங்களை பரப்புவீர்கள். அதில் கவனமாக இருங்கள். முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். மனம் போன போக்கில் செல்லாதீர்கள். மன கட்டுப்பாடு வேண்டும். எதையும் நிதானித்து கிரகங்களினுடைய போக்குக்கு ஏற்றார் போல் பார்த்து தெரிந்து கொண்டு செய்தால் சில திட்டங்கள் வெற்றி பெறும். மாணவ மாணவிகள் படிப்பில் மிக மிக கவனமாக ஜாக்கிரதையாக செயல்படுங்கள். எல்லாம் தெரியும் என்கிற மனப்போக்கு இருக்கக்கூடாது. தம்பதிகள் இருவருக்கிடையே சின்ன சின்ன விதங்களில் வாக்குப்போக்கு வரலாம். வெள்ளிக்கிழமை தினம் வீட்டில் கணவன் மனைவி சண்டையிடாமல் இருப்பது நல்லது. முடிந்த வரையில் மௌனமாக இருக்க பழகிக் கொள்வது இந்த நாள் நல்லது. மற்றவர்களிடத்தில் பேசுவதை குறைத்துக் கொள்ளுங்கள். தேவையற்ற பேச்சுக்களினால் பிரச்சனைகள் தான் அதிகரிக்கும். பிள்ளைகளிடத்தில் கவனமாக இருக்க வேண்டிய நாள். அரசாங்க வேலைகளில் தேவையற்ற விஷயங்களை ஈடுபடாதீர்கள். அதிகார பதவியில் இருப்பவர்கள் மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அரசியல் துறைகளில் வட்டமிடுபவர்கள் மேலிடத்தில் இருந்து ஏதாவது ஒரு குற்றம் குறைகள் உங்களை பற்றி வரலாம். எதிலும் எச்சரிக்கை, எங்கும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. முதலீடுகளை தவிர்த்தால் தான் ஓரளவிற்கு நன்மைகள் கிடைக்கும். நவகிரக வழிபாடு மிக மிக அவசியம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்லது. செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்கள் பொறுமை, அமைதியாக இருக்க வேண்டும். கேத்து பகவான் ஞானகாரகன். அவருக்குண்டான அதிபதி ஸ்ரீ விநாயக பெருமானை, பிள்ளையாரை வழிபட்டால் தான் நல்லது. பொறுமை, நிதானம் தேவை. எச்சரிக்கையோடு இருங்கள். பரணி நட்சத்திரக்காரர்கள் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரை வணங்குவது நல்லது. பண பரிவர்த்தனைகளில் எச்சரிக்கை தேவை. அடுத்தவர்களை நம்பி இரவல் பெறாதீர்கள். யாருக்கும் பணத்தையும் கொடுக்காதீர்கள். கவனமாக இருங்கள். மாற்றங்கள் உண்டாக்கும். பழக்க வழக்கங்கள் ஒன்று போல அமையாது. சில ஏற்ற இறக்கங்களாகவே அமையும். கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. விழிப்புணர்வாக இருங்கள். உடல்நலம், மனநலம் இரண்டிலும் கவனம் தேவை. உணவு கட்டுப்பாடு அவசியம். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாள். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயை போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் பங்குனி மாதம் 7ஆம் நாள். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்க போகிறது என்பதை பார்க்கலாம். ராசியிலேயே குரு பகவானும், வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், ராசியினுடைய 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய பாவகத்தில் கேத்து பகவான், களத்திரஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம், 9ஆம் வீடு பாகியஸ்தானத்தில் புதன் பகவான் வக்ர நிலையிலும் அவரோடு சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம். அதே போல 10வது வீடு தொழில் ஜீவன பாவகத்தில் சுக்கிர பகவான் வக்ர நிலையிலும் ராகு பகவான் சூரிய பகவானுடைய சஞ்சாரம், விரயத்தில் குரு பகவானுடைய சஞ்சாரம். இந்த அமைப்பினுடைய நிலையை வைத்து பார்க்கும் பொழுது நல்ல நாளாக தொடங்குகிறது. வேலைகள் விறுவிறுப்பாக நடக்கும். தர்ம காரியங்களில் ஈடுபடுவீர்கள். சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசி தீர்ப்பீர்கள். தைரியம் அதிகமாக இருக்கும். துணிவோடு இருக்கக்கூடும். பய உணர்வுகள் மறைந்துவிடும். தொழில் வியாபாரங்களில் சிறு குறு வியாபாரம் செய்பவர்களுக்கு, ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு
நல்ல லாபங்கள் உண்டாகும். சிற்றின்ப செயல்களின் மீதான எண்ணங்கள் நாட்டங்கள் உண்டு. தம்பதியர்களுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் குறையும், ஒற்றுமை உண்டாக்கும். உங்களுடைய ராசிநாதன் தான் இந்த நாளை ஆளுகிறார், சுக்கிர பகவான். ஸ்ரீ சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் வேண்டி காலை 6 முதல் 7 மணி வரையிலும் அல்லது இரவு 8 முதல் 9 மணியிலும் ஸ்ரீ காயத்ரி மந்திரத்தை பாராயணம் செய்வது 27 முறை உச்சரிப்பது நல்லது. இதனால் பண சங்கடங்கள், பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், சில பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. பூ வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். பொருளாதாரத்தில் ஏற்றங்கள் பிறக்கும். எந்த விஷயத்தையும் மிக லாபகமாக கையாளுவீர்கள். சமூகத்தில் நல்ல பேர், புகழ், அந்தஸ்து அதிகரிக்கும். வேலையில் உயர்வு ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கிறது. பொருளாதார வளர்ச்சி கைக்கு கிடைக்கும். பணப்புழக்கம் உண்டாக்கும். தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். அன்பு பாசம் நிறைந்த நாள். பெற்றோர்களுடைய நல்ல ஆதரவு உண்டு. ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த நாள் உடல்நலம் மனநலம் இரண்டுமே நன்றாக இருக்கும். நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்கும். நட்பு வட்டாரத்தினால் சில முக்கியமான விஷயங்களை செய்வீர்கள். நல்ல ஆதரவுகள் பிறப்பதால் எண்ணத்தில் தெளிவு, தன்னம்பிக்கை இருக்கும். எதையும் சாதிக்கக்கூடிய திறன் உங்களிடம் வெளிப்படும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிகமான நன்மையை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது நல்லது. புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை, அணிகலன்கள் வாங்க சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துங்கள். ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் செய்யும் பொழுது மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் சீக்கிரமாக நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள்: கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எண்ணிய காரியங்கள் நடக்கும். சுமூகமான நாள். குடும்பத்தில் பிள்ளைகளால் தன லாபங்கள் உண்டு. வருமானம் கிடைக்கும். பெருமைக்குரிய நாளாக அமையும். மகிழ்ச்சிகரமாக இருப்பீர்கள். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள், நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி தேவியை நமக. ஓம் ஸ்ரீ ஆதி காஞ்சி காமாட்சி தேவியை நமக. ஓம் ஸ்ரீ திரிபுர சுந்தரியை நமக. ஓம் லலிதாம்பிகையே நமக. ஓம் ஸ்ரீ கற்பகவள்ளியே நமக என்று வழிபடுங்கள். எல்லாம் வல்ல சக்தி தேவியினுடைய அனுகிரகம் சித்திக்கும். இச்சா சக்தி, ஞான சக்தி, கிரியா சக்தியினுடைய அனுகிரகத்தை பரிபூரணமாக பெறுவீர்கள். கருத்து வேறுபாடுகள் குறையும். மன ஒற்றுமை உண்டாக்கும். மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வெளியே சொல்ல முடியாத துயரங்கள் நீங்குவதற்கான வழி கிடைக்கும். மிருகசிரிஷ நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. வேலும் மயிலும் துணை என இருங்கள். ஆதரவான நாளாக்கும். அதிர்ஷ்டங்கள் உண்டாக்கும். வேலை வாய்ப்பில் உயர்வு ஏற்படும். புதியதொரு பணி உயர்வு ஏற்படும். விரும்பிய இடத்திற்கு மாற்றங்கள் நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் பங்குனி மாதம் 7ஆம் நாள். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு என்ன பலன், எப்படியெல்லாம் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும், கவனித்து செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன பரிகாரம் செய்யலாம் என்கிற முழுமையான நிலைப்பாடுகளை இந்த நாள் நீங்கள் இன்றைய ராசி பலன் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு எண்ணத்தின்படி உங்களுடைய வேலைகள் விறுவிறுப்பாக நடக்கக்கூடிய திட்டங்கள் கைகூடி வரும். கற்பனைகள் அதிகரிக்கும். பிறர் செய்யாத வேலைகளை செய்ய வேண்டும் என்கிற எண்ணங்கள் எழலாம். புதிய முயற்சிகளுக்கு புதிதாக வித்திடுவீர்கள். யோசனைகள் பல நிலைகளில் ஓடிக்கொண்டே இருக்கும், அலைபாய்ந்து கொண்டே இருக்கும். மன கட்டுப்பாட்டோடு சில வேலைகள் செய்தால் நன்மைகள் உண்டு. பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து வரும். சொத்துக்களில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் அகலும்.
குடும்ப ஒற்றுமை மேம்படும். பலசாலியாக இருப்பீர்கள். பலம் பெற்றவர்களாக வாழ்வீர்கள். பல் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். வியாபாரத்தில் இருந்த பொறுப்புகள், சில அழுத்தங்கள் தீரும். சுதந்திரமான போக்கோடு இருப்பீர்கள். வியாபாரத்தை நல்ல விதமாக கவனித்து வருவீர்கள். வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். குடும்ப சூழ்நிலைகளையும் உங்களுடைய வேலை சூழ்நிலைகளையும் உணர்ந்து கையாண்டு செய்வது நல்லது. மாணவ மாணவிகள் படிப்பில் இருக்கக்கூடிய விஷயங்களை புரிதலாக இருக்க வேண்டும். வண்டி வாகன பயண நேரங்களில் பொறுமையாக இருங்கள். தனக்கு எல்லாம் தெரியும் என்கிற எண்ணத்தில் நடைபோடாதீர்கள். உடல்நலம் மற்றும் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாள். ஆதரவான சூழ்நிலைகள் இருக்கும். பணிவாக இருக்க வேண்டும். எதையும் ஒரு முறைக்கு பல முறை கவனித்து செய்ய வேண்டும். அலட்சியம் இருக்கக்கூடாது. பணிவாக இருங்கள். தாய்மாமன் வழியில் ஆதரவுகள் உண்டாகும். வண்டி வாகன பயண நேரங்களில் பொறுமையாக இருப்பது. வெளியே செல்வது தேவை என்றால் மட்டுமே வெளியே செல்லலாம், அல்லது பாதுகாப்பாக இருங்கள். வாகன பயணங்களில் வெளியே செல்லும் பொழுது திருச்சிற்றம்பலம் என்று சொல்லி வேயிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிப்பாம் இரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. இந்த பதிகத்தை பாடிவிட்டு வெளியே செல்லுங்கள். பாதுகாப்பாக உணர்வீர்கள். இறை சக்தி உங்களிடம் இருக்கும். தெய்வ அனுகிரகத்தை பரிபூரணமாக பெறக்கூடும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன்னிலை மாறாமல் இருக்க வேண்டும். தம்பதியர்களுக்கிடையே ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை பேசி தீர்க்க வேண்டும். எதையும் அதிகமான நேரம் காலம் எடுத்துக்கொள்ளாதீர்கள். நல்ல விஷயங்களை நல்ல நேரத்திலேயே பார்த்து செய்தால் நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை தரும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது, இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்யும் பொழுது வேலைகள் வேகமாக நடக்கும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் நல்லபடியாக்க முடியும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷ நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. மிருகசிரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு சில உதவிகள் சாதகமாகும். நன்மைகள் பிறக்கும். எடுத்த வேலைகள் விறுவிறுப்பாக நடக்கும். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ. திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் ராகு பகவானை வழிபடுவது நல்லது. வெள்ளிக்கிழமை தினம் காலை நேரம் 10:30 முதல் 12 மணி வரையில் ராகு கால நேரத்தில் தீபங்கள் ஏற்றி வழிபடுங்கள். ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகை என்று குறைந்தது 27 முறையோ உச்சரிப்பது நல்லது. அதே போல துர்கா அஷ்டகத்தை பாராயணம் செய்யலாம். பொறுப்புகள் கொஞ்சம் குறையும். வாகன பயணங்களில் பொறுமையாக இருக்க வேண்டும். நிதானம் தேவை. தன்னிலை மறவாதீர்கள். நீங்கள் யார் என்பதை அவ்வப்போது உணர்ந்து கொண்டே இருங்கள். பிறருடைய விஷயங்களில் அதிகமாக தலையிட வேண்டாம். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதரவான நாள். பணிவாக இருக்க வேண்டும். தாய்மாமன் வழியில் நல்ல சூழ்நிலைகள் இருக்கும். வாகன பயணங்களில் நிதானம் தேவை. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் பங்குனி மாதம் 7ஆம் நாள். ராசிக்கு 3ஆம் வீட்டில் கேத்து பகவானும் அதிபதியான சந்திர பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். 8ஆம் வீடு அஷ்டமஸ்தானத்தில் புதன் பகவான் வக்ர நிலை. அவரோடு ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம். 8ஆம் வீடு என்பது ஆயுள் பாவகம். ஆயுள் காரகனான ஸ்ரீ சனீஸ்வர பகவானும் சஞ்சாரம் செய்கிறார் அவரோடு.
முயற்சி ஸ்தானத்தின் அதிபதியான புதன் பகவான் அதே போல விரையாதிபதியும் உங்களுக்கு 8. அது மட்டுமல்ல, 9ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் சுக்கிர பகவான் வக்ர நிலையிலும், ராகு பகவான் சூரிய பகவான், லாபத்தில் குரு பகவான், விரயத்தில் செவ்வாய் பகவான். இந்த கிரகங்கள் இப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும்? கடகராசி அன்பர்கள், வெள்ளிக்கிழமை தினம் என்பதால் எந்த ஒரு விஷயங்களில் இதுநாள் வரையில் நீங்கள் ஈடுபட்டிருந்தாலோ நடக்காத வேலைகள் கூட நடக்கும். காலதாமதமாகி செய்ய முடியாமல் பாதியில் விட்டிருப்பீர்கள், அந்த வேலைகளை தொடங்கலாம். சீக்கிரமாகவே நடக்கும். மாற்றொரு வழிமுறைகளை கையாள வேண்டும். எப்பொழுதும் செய்த வேலைகளையே திரும்ப திரும்ப செய்யக்கூடாது. இந்த வேலைகள் முடியும் என்றால் மாற்றொரு வழிமுறைகளை கையாண்டால் நிச்சயம் அவை சீக்கிரமாக முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வீட்டில் இருப்பவர்களால் மன நிம்மதி, பெற்றோர்களுடைய ஆதரவு கிடைக்கும். மாணவ மாணவிகள் படிப்பில் நல்ல உயர்ந்த நிலைக்கு வருவீர்கள். புதிய துறைகளுக்காக முயற்சி செய்பவர்களுக்கு வாய்ப்புகள் கிட்டும். கேட்ட கல்லூரிகளில் இடம் வந்து சேரும். படிப்பில் நல்லதொரு ஞானத்தை பெறக்கூடும். ஆசிரியர்களுடைய கருத்துக்கள், வார்த்தைகள் உங்களுக்கு நல் வழியை காட்டும். தேர்வுக்காக தயாராகி கொண்டிருப்பவர்கள் மிக திறமையாக செயல்படுவீர்கள். தேவையற்ற எண்ணங்களை தவிர்த்து படிப்பு ஒன்றே, கல்வி ஒன்றே முக்கியமானது என்கிற உணர்வோடு செயல்படுவீர்கள். எதிர்காலம் சம்பந்தமான சில முடிவுகள் இருக்கும். அதற்கு தெளிவான முடிவுகள் எடுக்கக்கூடும் கடகராசி அன்பர்களே. அதிபதியான ஸ்ரீ சந்திர பகவான் உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். கலை தொடர்பான வேலைகளில் இருப்பவர்கள், சினிமா துறை மற்றும் தொழில் துறைகளில் இருப்பவர்கள் ஆற்றல் அதிகரிக்கும், பலம் மிக்கவர்களாக இருப்பீர்கள். புதிய விஷயங்களை கொண்டு வருவீர்கள். கற்பனை சார்ந்த நிலை வேலைகளில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான பலன் உண்டு. கலை மீதான எண்ணங்கள் இருக்கும். வேலை தொடர்பான சில புதிய வழிமுறைகளை கையாளுவீர்கள். தம்பதியர்களுக்கிடையே நல்ல பேச்சுவார்த்தை இருக்கும். அனுகூலமான நிலைப்பாடு உண்டு. உங்கள் துணைவரை நல்ல விதமாக பார்த்துக் கொள்வீர்கள், கவனிப்பீர்கள், அவர்களிடம் அன்பு செலுத்துவீர்கள். தம்பதிகளுக்கிடையே நல்ல மன சீரான போக்கு இருக்கும். பிள்ளைகளால் நல் வாய்ப்புகள் கிட்டும். அனுகூலம் நிறைந்த நாள். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள்: புனர்பூசம் நட்சத்திரம். 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. தடைகள் குறையும், தாமதங்கள் நீங்கும், தொழில் முறையில் முன்னேற்றங்கள் பிறக்கும். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. தெரியாததை தெரிந்து கொள்வீர்கள். ஆர்வங்கள் அதிகரிக்கும். கல்வி மீதான புரிதல்கள் உண்டாக்கும். தடைப்பட்ட வேலைகள் சீக்கிரமாக நடக்கும். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. ஸ்ரீமன் நாராயணரை வழிபடுங்கள். ஹரி ஓம் நமோ நாராயணா என்று உச்சரிப்பது நல்லது. அல்லது கோவிந்த நாமத்தை பாராயணம் செய்வது விசேஷம். அல்லது ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம் என்று இந்த நாளில் உச்சரித்தார் ஸ்ரீ மகாலட்சுமியுடைய அனுகிரகமானது உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. ஆயிலம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில் வியாபாரங்களில் முன்னேற்றம். ஒரு சிலருடைய நல்ல ஆதரவு. புதிய அனுபவங்கள் மேற்கொள்வீர்கள். கடன் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். மாணவ மாணவிகளுக்கு உயர்ந்த நிலைக்கு செல்வதற்கு, உயர்கல்வி தொடருவதற்கான நல் வாய்ப்புகள் கிட்டும். இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறிக்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்மராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்மராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை முழுமையாக இந்த
பதிவில் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். உங்களுடைய நண்பர்களுக்கு, மற்றவர்களுக்கு, உறவுகளுக்கு பகிருங்கள். இதுவரையில் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்களுக்காக பிரத்யேக வார பலன் வழங்கப்பட இருக்கிறது. சிம்மராசி அன்பர்கள், ராசிக்கு 2ஆம் வீடான வாக்குஸ்தானத்தில் கேத்து பகவானும், 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் சந்திர பகவான், களத்திரஸ்தானத்தில் புதன் பகவான் வக்ர நிலை, ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம், அஷ்டமஸ்தானத்தில் ஸ்ரீ சுக்கிர பகவான், ஸ்ரீ ராகு பகவான், ஸ்ரீ சூரிய பகவான். சுக்கிர பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார்கள். உங்களுடைய ராசிக்கு 3க்கும் 10க்கும் அதிபதியானவர் தான் ஸ்ரீ சுக்கிர பகவான். அவருடைய அனுகிரகம் பெற இந்த வெள்ளிக்கிழமை தினத்தில் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கு வில்வ மாலைகள் சாற்றி, தாமரை பூவினால் அர்ச்சித்து அல்லது குங்கும அர்ச்சனை செய்து சுமங்கலிகளுக்கு தாம்பூல தட்சிணை கொடுத்து வழிபட்டால் பண வரவில் இருக்கக்கூடிய தடைகள் உடையும். அதே போல ஸ்ரீ லட்சுமி கணபதி வழிபாடு செய்து வந்தால் பண ரீதியாக இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும். பொருளாதாரத்தில் ஓரளவிற்கு ஏற்றத்தை காண்பீர்கள். தேவைக்கு ஏற்ற பணம் கிடைக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்தில் உங்களை பற்றிய நம்பிக்கைகள் அதிகரிக்கும். மன கஷ்டங்கள் தீரும். கடந்த காலங்களில் உங்களை உறுத்தி கொண்டிருந்த சில பிரச்சனைகள் தானாக விலகி போவதை உணர்வீர்கள். சிம்மராசி அன்பர்களே, மனதில் எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். புத்துணர்வாக இருக்கக்கூடும். பண வரவினுடைய நிலையை அவ்வப்போது சிந்தித்துக் கொண்டே இருப்பீர்கள். வருங்காலத்திற்காக முதலீடு மேற்கொள்வீர்கள். தொழிலை பலப்படுத்துவீர்கள். வியாபாரத்தினுடைய ஸ்திரத்தை வலுப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய செயல்கள் வலிமை மிக்கதாக, நல்ல ஆற்றலோடு, நல்ல ஊக்கம் உற்சாகம் பிறக்கும். ஆக்கத்தோடு புத்துணர்ச்சியாக காணப்படுவீர்கள். சிம்மராசி அன்பர்களே, உறவுகளிடத்தில் பொறுமையாக இருக்க வேண்டியது நல்லது. வெளி வட்டாரங்களில் நீங்கள் உங்களை பற்றி எண்ணங்கள் அதிகமாக்கும். உங்கள் மீதான செல்வாக்கு, செல்வம் உயரும். பணி உயர்வு ஏற்படும். சமூக சேவையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஆதரவு கிட்டும். பொருளாதாரத்தில் ஏற்றம், நல்ல வளர்ச்சி பிறக்கும். தூய்மையான நிலையில் இருப்பீர்கள். பாவங்கள் அகல, பிரச்சனைகள் தீர. இயலாதவர்களுக்கு தினம்தோறும் ஒரு கைப்பிடி அன்னம் கொடுப்பது நல்லது. வருமானம் உங்களுக்கு பன்மடங்காக பெருக்கும். நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். வருமானம் உங்களுக்கு யோகோபித்த அளவில் வரும். தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். கடனுக்கு உண்டான பணத்தை செலுத்துவீர்கள். இறை வழிபாடு, ஆன்மீக எண்ணங்கள் உங்களை உயர்த்தும். உடல் நலம், மனநலம் இரண்டுமே சீராக்கும். பிள்ளைகளுடைய வழியில் பெருமை மிகுந்தவர்களாக இருப்பீர்கள். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் நல்ல உற்சாகம், உயர்ந்த அந்தஸ்து, கௌரவம் கிடைக்கும். சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசாங்க விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் சில்வர் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வணங்குங்கள், நல்லதே நடக்கும். ஓம் கங் கணபதையே நமஹா என்று 108 முறை உச்சரித்தால் சகல சர்வ தோஷங்கள் தீரும். துர்சக்திகள் விலகும். எதிர்மறை எண்ணங்கள் அகலும். ஆக விநாயக பெருமானை வழிபட உங்களுக்கு வேலை கிடைக்கும். வாய்ப்புகள் வரும். வருமானம் சார்ந்த எண்ணங்கள் கைகூடி வரும். திருப்திகரமான நாளாக இருக்கும். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும். வெளியிடங்களில் மதிப்பு மரியாதையோடு இருப்பது நல்லது. பண வரவுக்குண்டான நாளாக்கும். சிந்தனைகள் மேம்படும். உத்திரம் நட்சத்திரம் 1 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல் வாய்ப்புகள் கிடைக்கும். லாபங்கள் நிறைந்ததாக அமையும். மக்கள் பணிகளில் இருப்பவர்களுக்கு வளர்ச்சி இருக்கும். செல்வாக்கு, செல்வம் ஏற்படும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். உயர்வு உண்டாக்கட்டும். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கன்னி ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறிக்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ
முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னிராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி, ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி, ஓம் ஸ்ரீ கன்னிராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், எதையெல்லாம் தவிர்க்க வேண்டும், எதையெல்லாம் செய்யலாம், எதுவெல்லாம் நல்லது என்பதை இன்றைய ராசி பலன் மூலமாக தெரிந்து கொண்டு அதற்கேற்றபடி நீங்கள் வேலை செய்தால் நிச்சயம் உங்களுக்கு திருப்தி நிறைந்த நாளாகத்தான் இருக்கும் கன்னிராசி அன்பர்களே. முதலில் கிரகத்தினுடைய நடப்புகள் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கலாம். ராசியிலேயே கேத்து பகவானும் 3ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய முயற்சி பாவகத்தில், இளைய சகோதர ஸ்தானத்தில் ஸ்ரீ சந்திர பகவான் லாபாதிபதி, அதே போல 6ஆம் இடத்தில் புதன் பகவான் வக்ரநிலை, ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம். ராசியினுடைய 7வது வீடு களத்திர பாவகத்தில் சுக்கிர பகவான் வக்ரநிலை, ராகு பகவான் சூரிய பகவான். 9ஆம் வீடு பாக்யஸ்தானத்தில் குரு பகவானுடைய சஞ்சாரம். ராசியினுடைய 10ஆம் இடம் தொழில் ஜீவனஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்கிறார். கிரகங்கள் இந்த அமைப்பில் இருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும், நல்ல விஷயங்கள் எல்லாம் எப்படி உங்களுக்கு வெகு விரைவாக கிடைக்கும் என்பதை நீங்கள் அறியலாம். கன்னிராசி அன்பர்களே, புரிதல்கள் அதிகரிக்கும். உங்களுடைய அதிபதியானவர் புதன் பகவான் 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானோடு ருணரோக சத்ரு பாவகத்திலேயே இருக்கிறார். பொறுமையும் நிதானத்தோடு இருங்கள். தம்பதியர்களுக்கிடையே சீரான போக்கு இருக்கும். மனதில் நிம்மதியாக பேசுவீர்கள். வெளியே கருத்துக்களை பகிர்ந்து கொள்வீர்கள். வெளிநடப்பு, உள்நடப்பு, நாட்டு நடப்பு, இப்படி எல்லா விதமான விஷயங்களையும் ஒரு சில கலவையாக கலந்து பேசுவீர்கள். எல்லா விதமான நுண்ணறிவும் உங்களுக்கு உண்டு. புரிதல் அதிகரிக்கும். வேலையாட்கள் பற்றிய எண்ணங்கள் மேம்படும். விலை மதிக்க முடியாத அளவிற்கு சில பொருட்களை வாங்குவீர்கள். சீக்கிரமாக சொந்த வீடு வாங்குவதற்கான சிந்தனைகள் ஏற்படும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள். எண்ணத்தின்படி உங்களுடைய செயல்கள், செயல்பாடுகள், சிந்தனைகள் எல்லாம் ஒரே சீராக அமையும். தெய்வ அனுகிரகத்தை பெறுவீர்கள் கன்னிராசி அன்பர்களே. புதிய விஷயங்களின் மீதான நாட்டங்கள் இருக்கும். அரசு சார்ந்த காரியங்களில் பொறுமை மிக மிக அவசியம். எதிலும் அவசரம் காட்டாதீர்கள். உங்களுடைய களத்திர பாவகத்தில் 7ஆம் வீட்டில் ஸ்ரீ சூரிய பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. அவரோடு ராகு பகவானும், அவரோடு 2ஆம் வீட்டு அதிபதி மற்றும் 9ஆம் வீட்டு அதிபதியான ஸ்ரீ சுக்கிர பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். குழந்தைகள் இடத்தில் மிக கனிவாக பொறுமையாக கருத்துக்களை வெளிப்படுத்த வேண்டும். வீண் பேச்சுக்கள், வாக்குவாதங்கள் இருக்கக்கூடாது. வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் காரிய அனுகூலம் உண்டு. வெற்றிகள் நிறைந்ததாக இருக்கும். சில பணம் செலவுமாகும். கவனமாக இருங்கள். செலவு நிறைந்த நாள். சிக்கனத்தை கடைபிடிப்பது நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசாங்க வேலைகளுக்கு செல்பவர்கள் புதன் பகவானுடைய ஓரை நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது சிறப்பு. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவ பெருமானுடைய வழிபாடு நல்லது. நந்தியம் பெருமானையும் வழிபட்டால் மேன்மையான நிலைக்கு வருவீர்கள். நெருக்கம் அதிகரிக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். பொறுமை நிதானத்தோடு இருக்க வேண்டிய நாள். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் சீரான போக்கு இருக்கும். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகை வழிபடுங்கள். நல்லதே நடக்கும். அம்பிகையினுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்கட்டும். பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். தேவையற்ற விஷயங்களை தவிர்த்து விடுங்கள். மன மாற்றங்கள் உண்டாக்கும். வேலை தொடர்பான சில குழப்பங்கள் வந்து போகும். சித்திரை நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. உருவாய், அருவாய், உளதாய், இலதாய், மறுவாய், மலராய், மணியாய், ஒளியாய், கருவாய், உயிராய், கதியாய், விதியாய், குருவாய், வருவாய், அருள்வாய், குகனே என்று வழிபட்டால் நன்மைகள் பிறக்கும். குழப்பமான நாளாகத்தான் இறக்கும். இடம், வீடு, மனை, நிலம் சார்ந்த விஷயங்களில் கவனித்து இருங்கள். பொருளாதாரத்தை ஏற்றம் பெறுவதில் அதிக கவனம் செலுத்துவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு எல்லா நலன்கள் கிடைக்க ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபட்டால், விரதங்களை அனுஷ்டித்தால் நல்லது.
வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன், வேலும் அகிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி, ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் பங்குனி மாதம் 7ஆம் நாள் கோச்சாரத்தினுடைய அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது ராசிக்கு 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய பாவகத்தில் புதன் பகவான் வக்ர நிலையிலும் ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம், 6ஆம் இடம் ருணரோக சத்ரு பாவகத்தில் சுக்கிர பகவான் வக்ர நிலை, ராகு பகவான் சூரிய பகவான், அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான், பாக்யஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், விரயத்தில் கேத்து பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த நாளுக்குண்டான அமைப்பை வைத்து பார்க்கும்போது துலாம் ராசி அன்பர்களே, வீட்டில் நல்ல செய்திகள் வரும். குதூகலமான அமைப்பு உண்டு. பிள்ளைகளால் மகிழ்ச்சி பிறக்கும். தன்னிச்சையாக சில வேலைகளை துரிதமாக முடிக்கக்கூடிய ஆற்றல், சக்தி, சுறுசுறுப்பு அதிகரிக்கும். வேலை விறுவிறுப்பாகவே நடக்கும். அதிகமாக பிறரை சார்ந்திராமல் உங்களுக்கான வேலைகளை நீங்களே மிக சரியாக திட்டமிட்டு முடிப்பீர்கள். உங்களை பற்றி கேலி கிண்டல் செய்தவர்களுக்கு மத்தியில் உயர்வாக வரக்கூடிய அமைப்பு இருக்கிறது. சமூகத்தில் நல்ல சிந்தனை இருக்கும். மக்கள் பணிகளில் இருப்பவர்களுக்கு நல்ல ஆதரவு உண்டு. உத்தியோகத்தில் தலை நிமிர்ந்து நடப்பீர்கள். எதையும் செய்து காட்ட முடியும் என்கிற வலிமை உங்களிடம் வெளிப்படும். விடாமுயற்சி இமாலய வெற்றி என்பது போல துலாம் ராசி என்பர்கள் இந்த நாள் உங்களுடைய நடையில் நல்ல ஒரு பாவனை வெளிப்படும். தைரியமாக மிடுக்காக நடப்பீர்கள். சிந்தனைகளில் இருந்த குழப்பங்கள் விலகும். சூரியனை கண்ட பனி போல பிரச்சனைகள் அகல வாய்ப்புகள் உண்டு. எளிதாக முடிக்கக்கூடிய வேலைகள் எல்லாம் சில நேரம் காலதாமதத்திற்கு பிறகும் கூட நடக்கலாம். ஆனால் இந்த நாளுக்கு நீங்கள் தொடங்கக்கூடிய வேலைகள், தொட்ட வேலைகள் திருப்திகரமாக நடக்கும். கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனைகள் தீரும். மனதில் சீரான போக்கு அமையும். புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வீட்டினுடைய தேவைகள் அறிந்து பூர்த்தி செய்யக்கூடிய பாக்கியம் உண்டு. தம்பதியர்களுக்கிடையே நல்ல புரிதலும் அந்யுன்யம் இருக்கும். நெருக்கமாக காணப்படுவீர்கள். குடும்ப ஒற்றுமை மேம்படும். ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கான காயத்ரி மந்திரத்தையும் ஸ்ரீ சுக்கிர பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தையும் பாராயணம் செய்தால் வீட்டில் செல்வ மழை பொழிவாளாம் அன்னை மகாலட்சுமி. உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். தொட்ட வேலைகள் பொன்னாக்கும். இந்த நாள் நல்ல நாள். ராசிக்கான அதிர்ஷ்ட அமைப்புகள் இந்த நாள் தாராளமாகவே இருக்கிறது. சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் வெண் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனக்குழப்பங்கள் மறையும். தெளிவாக இருப்பீர்கள். தீர்க்கமாக சில முடிவுகள் எடுக்கக்கூடும். எல்லோருடைய நன் மதிப்பு உங்களுக்கு வந்து சேரும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்கை அம்மனுடைய வழிபாடு சிறந்தது. வெள்ளிக்கிழமை தினம் ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகை என்று வழிபட்டால் சகல நன்மைகள் பிறக்கும். நெருக்கடிகள் குறையும். பணம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். வீட்டில் மகாலட்சுமியுடைய அனுகிரகம் பரிபூரணமாக சித்திக்கும். தொழில் வியாபாரம் கைகூடும். விசாக நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. ஓம் குருபியோ நமஹ என்று வழிபட்டால் சிறப்பு. தேவைகள் பூர்த்தியாகும். ஆசைகள் நிறைவேறும். குடும்பத்தில் இருப்பவர்களுடைய நல்ல ஆதரவு கிடைக்கும். மக்கள் பணிகளில் உங்களுக்கு நல்ல பேர் புகழ் கிடைக்கும். பொருளாதாரத்தில் வளர்ச்சி உண்டாகும். எடுத்த வேலைகளை, காரியத்தை திருப்திகரமாக முடிப்பீர்கள். அனுகூலம் நிறைந்த நாள். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை
இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி, ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் பங்குனி மாதம் 7ஆம் நாள். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்ன பலன்கள் என்பதை அறியலாம். விருச்சிக ராசி அன்பர்கள், ராசியிலேயே சந்திர பகவானும் சுகஸ்தானத்தில் புதன் பகவான் வக்ர நிலை, அவரோடு ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம். பூர்வ புண்ணிய பாவகத்தில் சுக்கிர பகவான் வக்ர நிலை, ராகு பகவான், சூரிய பகவான். களத்திர ஸ்தானத்தில் குரு பகவான், அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், லாபத்தில் கேத்து பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. வெள்ளிக்கிழமை நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சுக்கிர பகவான். அந்த கிரகத்திற்குண்டான அதி தேவதை ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயார். ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தேவியை நமஹா என்று 108 முறை உச்சரிப்பது நல்லது. தோற்றப்பொலிவில் மாற்றங்கள் உண்டாக்கும். உங்களை பற்றி நீங்களே பெருமையாக பேசுவதை குறைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய பெருமையை மற்றவர்கள் கொண்டாடலாமே தவிர தற்பெருமை குணம் சில நேரத்தில் உங்களை தரையில் இறக்கி விட்டுவிடும். உங்களுடைய உழைப்பு அனைத்துமே வீணாக்கிவிடும். மற்றவர்களுக்கு மத்தியில் உங்களை உயர்வாக பேசுவதை தவிர்த்துக் கொள்வது நல்லது. மாணவ மாணவிகள் படிக்கக்கூடிய விஷயங்களில் அனுகூலமான பலன்கள் பெற தியானம், யோகாசனங்கள் செய்ய வேண்டும். பெற்றோர்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். ஆசிரியர்களுடைய வார்த்தைகளை கேட்டு மதித்து நடக்க வேண்டும். படிக்க முடியாதவர்களுக்கு, படிப்பில் சிரமப்படுபவர்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். அவர்களுக்கு படிப்புக்காக உதவி செய்வது அதீத பலனை தரும். சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சிதிர் பவத்துமே சதா. ஸ்ரீ சரஸ்வதி தேவியையும் ஸ்ரீ ஹயக்ரீவர் பெருமானையும் வழிபட கல்வி ஞானம் கிடைக்கும். கல்வி, கலை, ஞானம், அறிவு, ஆரோக்கியம், அன்பு, ஆனந்தம், தைரியம் என்னும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெறுவீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, கால்நடை வளர்ப்பவர்களுக்கு ஆர்வங்கள் உண்டாகும். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து வைப்பீர்கள். உங்கள் துணைவருடைய ஆசைகளை கேட்டு அறிவீர்கள். பிள்ளைகளால் உங்களுக்கு நல்ல மதிப்பு, மரியாதை கிடைக்கும். வருங்காலத்திற்குண்டான விஷயங்களை முடித்து காட்டுவீர்கள். கவலைகள் மறையும் நாள். ராசிக்கான அமைப்புப்படி இந்த நாள் சீரான போக்கு இருக்கும். உடல் ஆரோக்கியம் இருக்கும். எதை செய்தாலும் சிந்தித்து செய்தால் வியாபாரமும் நடக்கும். தொழிலும் நல்ல விதமாக முன்னேறும். வேலையாட்களுடைய நல் ஆதரவை பெறுவீர்கள். கையில் பணப்புழக்கம் வரும். எதிர்பார்த்தபடி சில நல்ல பலன்களை பெறுவீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மையை தரும். ராசியான விருச்சகத்திற்கு நட்பு, பகை யார், எந்த ராசிக்காரர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: விசாக நட்சத்திரம். 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. ஓம் குருபியோ நமக. குருவே சர்வ லோகானாம் விஷஜே பவரோகினாம் நிதையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே என்று வழிபட்டால் நல்லது. மாற்றங்கள் உண்டாகும். தோற்றப்பொலிவில் சில மாறுதல்கள் ஏற்படும். பெருமையான பேச்சுக்களை தவிர்க்க வேண்டும். தன்னடக்கம் என்பது மிக மிக தேவை. அனுஷ நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம். அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். கவலை வேண்டாம். ஆர்வம் அதிகரிக்கும். குருமார்களுடைய அருள் ஆசி உண்டாக்கும். பெரியவர்களுடைய வார்த்தைகள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். திறமையாகவும் திருப்திகரமாக இந்த நாளை நகர்த்துவீர்கள். நல்லதே நடக்கும். கேட்ட நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிந்தித்து செய்யுங்கள். ஒரு முறைக்கு பலமுறை சிந்திக்க வேண்டும். கவனித்து இருப்பது நல்லது. எதிர்கால தொடர்பான விஷயங்களை கவனித்து செய்வது சிறப்பு. இந்த நாள் நல்ல நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம்
திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் இல்லாமல் இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி, ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் பங்குனி மாதம் 7ஆம் நாள் கோச்சாரத்தினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது 3ஆம் வீடான முயற்சி பாவகத்தில் இளைய சகோதர சகோதரி ஸ்தானத்தில் புதன் பகவான் வக்ர நிலையிலும் அவரோடு ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. அதே போல 4ஆம் வீடு மனை வண்டி வாகனம் தாய்க்குண்டான பாவகத்தில் 3 கிரகங்களும் சஞ்சரிக்கின்றன. தனுசு ராசி அன்பர்களே, சுக்கிர பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். ராகு பகவான், சூரிய பகவான், ராசி அதிபதியான குரு பகவான் உங்களுக்கு 6ஆம் வீட்டில் ருணரோக சத்ருஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அந்த இடமானது வெற்றி குண்டிய பாவகமும் கூட. அதே போல களத்திர ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், 10ல் கேத்து பகவான். இந்த அமைப்பு இப்படி இருக்கும் பொழுது இந்த கிரகங்களினால் உங்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் இருக்கும், நினைத்த வேலைகள் நடக்குமா, எண்ணிய காரியங்கள் கைகூடி வருமா, நல்ல செய்திகள் வருமா, இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை மிகுந்த ஆர்வத்தோடு தெரிந்து கொள்ள காத்திருப்பீர்கள், கேட்டுக்கொண்டும் இருப்பீர்கள். உங்களுக்கான பலன்கள் இன்றைய ராசி பலன்களில் பார்க்கும் பொழுது குரு பகவான் அதிபதியானவர் உங்களுக்கு 6ஆம் இடமான வெற்றி ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். 1க்கும் 4க்கும் அதிபதி, அதாவது தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கும் அதிபதியானவர் ஸ்ரீ குரு பகவான் மட்டுமே. குரு பகவான் உச்சம் பெறுவது கடகத்தில், அதாவது உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8வது வீட்டில் தான் குரு பகவான் உச்சம் பெறுவார், கடக ராசியில். ஆகவே இந்த நிலைப்பாடு வைத்து பார்க்கும் பொழுது சில பண செலவுகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். காரணம், அஷ்டமாதிபதி சந்திர பகவான் உங்களுக்கு விரயமான 12வது வீட்டில் மறைவு பாவகத்தில். சந்திர பகவான் தான் ஒருவருடைய மனம் எப்படி இருக்க வேண்டும் என்று தீர்மானிக்க கூடியவர். மனக்கலக்கம், சங்கடம், நீச்சத்தன்மை, புரிதல் இல்லாமல் இருப்பது, ஒழுங்கற்ற தன்மையில் மனம் இருப்பது, தாயினுடைய உடல் ஆரோக்கியம் கெடுவது எல்லாமே ஸ்ரீ சந்திர பகவான் 3, 6, 8, 12 இந்த ஸ்தானங்களில் மறையும் பொழுது உங்களுடைய செயல்களில் நிச்சய மாற்றம் வந்துவிடும். எதையும் ஒன்று போல சிந்திக்க முடியாது, குழப்பவாதியாகத்தான் இருப்பீர்கள். ஆகவே தனுசு ராசி அன்பர்கள் அயன சயன போகஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இருப்பதால் ஏழை எளியவர்களுக்கு குடிக்க தண்ணீர் கொடுக்கலாம், மோர் கொடுக்கலாம், குளிர்பானங்கள் வாங்கி கொடுப்பது விசேஷம். இந்த நாள் உங்களுக்கு பண வருமானம் என்பது தேட வேண்டிய நிலையில் இருப்பீர்கள், தேடிக்கொண்டே இருப்பீர்கள். அலைச்சல்கள் தான் மிச்சம். சில நேரத்தில் தேவைக்கு போக இன்னும் பணம் தேவைப்பட்டு கொண்டே இருக்கும். அதிகமான செலவுகள் காரணமாகவும் நீங்கள் சிக்கனமாக இருக்க முடியாது. வரவு 8னா செலவு 10னா என்பது போலத்தான் இருக்கும். தனுசு ராசி அன்பர்கள் மனதில் பலதரப்பட்ட விஷயங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். இதனால் மனது அமைதி இல்லாமல் அலைப்பாயும். மன அமைப்பு சீராக இருக்காது, போராட்டங்கள் இருக்கும். 12ஆம் இடத்தில் ஸ்ரீ சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இருப்பதால் மாணவ மாணவிகள் படிப்பினுடைய நிலைப்பாடு ஆர்வம் இருக்காது. குறைந்த அளவே படிப்பீர்கள். நல்ல மதிப்பெண்கள் பெறுவதற்கு கடினமாக உழைக்க வேண்டும். இந்த நாள் உங்களுக்கு மன அசதி இருக்கும், உடல் வலி இருக்கும். இனம் புரியாத குழப்ப நிலையிலேயே இருப்பீர்கள். கவனமாக இருங்கள். தம்பதியர்கள் விட்டு கொடுத்து போக வேண்டும். பிள்ளைகளிடத்தில் அனுசரித்து பேசுங்கள். உங்கள் துணைவருடைய விஷயங்களில் அதிகமாக அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. கோப உணர்வுகளை தவிர்க்க வேண்டும். உணர்ச்சி வசப்படுதல் கூடாது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வழிபடுங்கள், நல்லது. விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். வீண் வாக்கு வம்பு வழக்குகளில் தலையிடாதீர்கள். நீதிமன்ற விஷயங்களில்
விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். அலட்சியம் கூடாது. பண நெருக்கடிகள் ஏற்பட்டு மறையலாம். பூராட நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. புதுமையான நாளாக்கம், புதிய விஷயங்களில் நாட்டங்கள் பிறக்கும். வேலையில் விரைவு தன்மையாக இருக்கக்கூடும். எதையும் யோசித்து செய்யுங்கள். கவனமாக இருப்பது எப்பொழுதும் நல்லது. உத்திராட நட்சத்திரக்காரர்களை 1 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அமைதி இல்லாத தன்மையாகவே இருப்பீர்கள். மனக்குழப்பங்கள் இருக்கும். எதை எப்படி செய்ய போகிறோம் என்கிற பதட்டத்தோடு இருப்பீர்கள். தெய்வ அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். இறை வழிபாடு நல்லது. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் பங்குனி மாதம் 7ஆம் நாள். ராசிக்குண்டான அமைப்பினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது 2ஆம் வீடான குடும்பம், வாக்கு, தனஸ்தானத்தில் புதன் பகவான் வக்ர நிலையிலும் சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம். அதே போல 3ஆம் வீடு முயற்சி பாவகத்தில் சுக்கிர பகவான் வக்ர நிலை, ராகு பகவான், சூரிய பகவான். பூர்வ புண்ணிய பாவகத்தில் குரு பகவான், ருணரோக சதுரஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்தில் கேத்து பகவான், லாபத்தில் சந்திர பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த நாள் உங்களுடைய ராசிக்குண்டான அமைப்பின் நிலையை வைத்து பார்க்கும் பொழுது மகர ராசி அன்பர்களே, வேலை தொடர்பாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் குறைந்து வரும். நீங்கள் எதிர்பார்க்காமலேயே சில வேலைகள் நடக்கும். நடக்காது என்ற விஷயங்கள் கூட நடந்துடும். விவசாய துறைகளில் இருப்பவர்களுக்கு லாபமே லாபம் கைக்கு வரும். ஹோட்டல் மேனேஜ்மெண்டில் படிப்பவர்கள், ஹோட்டல் நடத்துபவர்கள் அல்லது உணவுப் பொருட்களை, தானியங்களை விற்பனை செய்பவர்களுக்கு வருமானம் கிடைக்கும். தன தானிய சம்பத்துகள் அதிகரிக்கும். விவசாயத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல சூழ்நிலைகள், காலநிலை, கிரகங்கள் உங்களுக்கு திருப்திகரமாக அமையும். வேலை தொடர்பாக முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல சூழ்நிலைகள் இருக்கும். அரசு வேலைகளில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக தீரும். குடும்பத்தில் ஒற்றுமை, பிள்ளைகளால் அனுகூலம். வெளியூர்களுக்கு பயணிப்பவர்கள், வியாபாரத்திற்காக செல்பவர்களுக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். எடுத்த வேலைகள், முயற்சிகள் அனைத்தும் கைகூடும். சிறப்பான நாள். அந்தஸ்தோடு இருப்பீர்கள். சௌக்கியமாக உங்களுடைய வேலைகள் நடக்கும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் சில மாற்றங்கள் வரலாம். விளையாட்டு சார்ந்த விஷயங்களில் ஜெயிக்கக்கூடிய, சாதித்து காட்டக்கூடிய அமைப்பு உண்டு. சாகசங்களை நிகழ்த்துவீர்கள். போட்டிகளை சமாளிப்பீர்கள். உங்களுக்கு எதிராக இருப்பவர்களிடத்தில் விலகி இருப்பதே நல்லது. வருங்காலத்திற்குண்டான எண்ணங்கள் மேம்படும். தம்பதியர்களுக்கிடையே அந்யுன்யமும் நல்ல சீரான மன அமைப்பு போக்கு உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. தாமதங்கள் குறையும். வேலைகள் விறுவிறுப்பாக நடக்கும். கொடுத்த பொருள் மீண்டு வரும். கடனில் இருந்து வெளிவருவீர்கள். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். நல்லதே நடக்கும். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் உண்டாக்கும்.
சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 11 இருப்பதால் வேளாண்மை விவசாயம் செழிக்கும். உணவுத்துறையில் இருப்பவர்களுக்கு பன்மடங்கு லாபங்கள் உண்டாக்கும். மக்கள் வரத்து அதிகரிக்கும். வியாபாரம் கைகூடும். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான் தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு சிறந்தது. வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள். முன்னேற்றங்கள் உண்டாகும். முயற்சிகள் நிறைந்த நாள். எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் பங்குனி மாதம் 7ஆம் நாள். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்ன பலன் கிடைக்கும் என்பதை முழுமையாக விரிவாக நீங்கள் தெரிந்து கொண்டு அதற்கேற்றபடி திட்டமிட்டு செய்தால் பல பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் வெளிவர முடியும். இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சுக்கிர பகவானே. ராசியிலேயே புதன் பகவான் வக்ர நிலையிலும் அவரோடு அதிபதியான ஸ்ரீ சனீஸ்வர பகவான் வாக்குஸ்தானத்தில் சுக்கிர பகவான் வக்ர நிலை. ராகு பகவான் சூரிய பகவான். சுகஸ்தானத்தில் குரு பகவான். பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான். ராசியினுடைய 8ஆம் வீட்டில் கேத்து பகவான். 10ஆம் இடம் தொழில் ஜீவன பாவகத்தில் ஸ்ரீ சந்திர பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. வியாபாரத்தில் இருக்கக்கூடிய வேலைகள் விறுவிறுப்பாக நடக்கும். சமயோஜித புத்தியோடு நடந்து கொள்வீர்கள். நுணுக்கங்களை புரிந்து கொள்வீர்கள். தொழில் விஷயங்களில் உங்களுக்கு நல்ல பலன் கிட்டும். பிள்ளைகளோடு வெளியிடங்களுக்கு சென்று வருவதால் மனதில் மாற்றங்கள் நிகழும். மன அமைப்பு உங்களுக்கு சீராகும். மனம் மகிழ்வீர்கள். கும்பராசி அன்பர்களே, வேடிக்கை, விளையாட்டு, கேளிக்கை சார்ந்த எண்ணங்கள் அதிகமாக்கும். பொழுதுபோக்கு தொடர்பான எண்ணங்கள் மிகுதியாக்கும். சுதந்திர போக்கோடு இருப்பீர்கள். வேலையின் மீதான எண்ணங்கள் அதிகரிக்கலாம். கொடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் தீரும். வரவேண்டிய பணம் கைக்கு கிடைக்கும். பிறருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தையும் சரியான நேரத்தில் கொடுப்பீர்கள். ஸ்ரீ மகாலட்சுமி தேவியினுடைய அனுகிரகத்தை பரிபூரணமாக பெற இறை வழிபாடோடு தான தர்மங்கள் செய்வது விசேஷம். பணம் பொருளாதார நிலைகளில் ஏற்றங்கள் பெற ஸ்ரீ மகாலட்சுமி தேவியை வழிபடுங்கள். ஓ மகாதேவியை ச வித்மகே விஷ்ணு பத்னீச்ச தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத் என்று வழிபட்டால் நல்லது. கடந்த காலங்களில் வாங்க நினைத்த பொருட்களை வாங்குவீர்கள். பிள்ளைகளால் அனுகூலம் உண்டாக்கும். ஆசைகள் நிறைவேறும். நல்ல தருணங்கள் உண்டாக்கும். நன்மைகள் அதிகம் விளையும் நாள். ராசிக்கான அமைப்பு படி இந்த நாள் உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். சுறுசுறுப்பு உடைய நாள். அலுவலக பணிகளில், அலுவலகத்தில், உத்தியோகத்தில் சக நபர்களிடையே ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தில் மேல் நோக்கி இருப்பீர்கள். தொழிலில் புதியவர்களுடைய ஆதரவு கிட்டும். நல்ல கருத்துக்கள் கிடைக்கும். ஆலோசனைகளை மேற்கொள்வீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்ற நினைப்பீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். அவிட்டம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நுணுக்கங்களை புரிந்து கொள்ளுங்கள். எதை எப்படி செய்ய வேண்டும் என்கிற புரிதல்கள் இருக்கும். தொழில்நுட்பம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். நுட்பமாக சிந்தித்து செய்வீர்கள். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகை என்று வழிபட்டால் சகல நன்மைகள் வந்து சேரும். ஆர்வம் மிகுதியாக்கும். வேலையில் விறுவிறுப்பு இருக்கும். சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். சொத்துக்கள் மூலம் மேன்மை ஏற்படும். பூர்வீக சார்ந்த பிரச்சனைகள் தீரும். கடனில் இருந்து வெளிவருவீர்கள். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுவதற்கான தருணங்கள் சாதகமாக அமையும். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. முன்னேற்றங்கள் இருக்கும்.
வல்லமை கொண்டவர்களாக இருப்பீர்கள். நன்மைகள் ஏற்படும். சுறுசுறுப்பாக சில காரியங்களை நிறைவேற்றுவீர்கள். நன்மதிப்பு அந்தஸ்து உயரும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ மீன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் பங்குனி மாதம் 7ஆம் நாள். இந்த ராசிக்குண்டான நிலையை வைத்து பார்க்கும் பொழுது ராசியிலேயே சுக்கிர பகவான் வக்ர நிலையிலும், ராகு பகவான் சூரிய பகவானுடைய சஞ்சாரம், 3ஆம் வீடு முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான், சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், களத்திரஸ்தானத்தில் கேத்து பகவான், பாக்யஸ்தானத்தில் சந்திர பகவான், விரயத்தில் புதன் பகவான் வக்ரநிலை, ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம். இந்த கிரக அமைப்பினுடைய நிலை வைத்து பலன்கள் எப்படி இருக்க போகிறது என்று பார்க்கும் பொழுது மீனராசி அன்பர்களுக்கு இதுநாள் வரையில் இருந்த சின்ன சின்ன கஷ்டங்கள் அகலும். மனம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். அலுவலக வேலைகளில் மூத்த அதிகாரிகளால் ஏற்பட்ட தொந்தரவுகள் நீங்கும். வேலையில் சற்று விறுவிறுப்பு எடுப்பீர்கள். சீக்கிரமாகவே வேலைகள் எல்லாமே நடக்கும். உத்தியோகத்தில் பணிபுரியக்கூடிய நேரமானது மிக நல்ல நேரமாகவே அமையும். பழைய பிரச்சனைகள் தீர்ந்து நல்ல நிலைக்கு முன்னுக்கு வருவீர்கள். ப்ரமோஷன்ஸ் சார்ந்த விஷயங்கள் கைகூடி வரும். தம்பதிகள் இருவருமே ஒருமித்த கருத்தோடு இருக்கக்கூடும். அவ்வப்போது சில மாற்றங்களும் வரலாம். வியாபாரத்தில் மட்டுமல்ல, செய்யக்கூடிய தொழிலிலும் உங்களுக்கு லாபங்கள் மேம்படும். ஒரு வேலைக்கு 2-3 வேலைகளை கவனித்து வருவீர்கள். பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்க, வருமானத்தை அதிகப்படுத்த, வங்கியில் பணத்தை சேகரிக்க சில நல்ல முயற்சிகள் நடக்கும். குழந்தைகளுடைய வழியில் ஆனந்தம் நல்ல மகத்துவம் உண்டு. வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு மேம்படும். பல நன்மைகள் பெறக்கூடும். வருமானத்திற்கான விஷயங்கள் கைகூடி வரும். விடுபட்டு வேலைகளை மிக துரிதமாக எடுத்து முடிப்பீர்கள். கடந்த கால பிரச்சனைகளில் இருந்து மீண்டு வருவீர்கள். அரசு சம்பந்தமான வேலைகளில் ஆசைகள் கைகூடி வரும். புதிய அரசாணை பிறக்கும். அனுமதி உண்டாகும். வீடு, மனை, வண்டி, வாகனம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். வீட்டில் குழந்தைகளுடைய தேவைகளுக்காக சில பணத்தை முதலீடு செய்யக்கூடிய பாக்கியம் உண்டு. எண்ணம் உங்களுக்கு அலைப்பாய்தல் என்பது கட்டுப்படும். நேர்த்தியாக வேலைகளை கவனிப்பீர்கள். தொழில் முன்னேற்றங்கள் உண்டு. வருமானம் பிறக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். அதிருஷ்ட திசை வடகிழக்கு. அதிருஷ்ட எண் 3. அதிருஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: புரட்டாதி நட்சத்திரம். 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. வேலையில் கவனிப்பு இருக்கும். அந்த தன்மைகள் நீங்கும். சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரம். 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு இந்த நாள் நல்லது. நெருக்கம் உண்டாக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும். புரிதல் என்பது அதிகரிக்கும். ரேவதி நட்சத்திரம். 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள். வழிபாடு நல்லது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். ஆசைகள் கைகூடும். தன்னம்பிக்கை வேண்டிய நாள். அரசு தொடர்பான வேலைகள் சீக்கிரமாகவே நடக்கும். நல்லதே உண்டாக்கும். இந்த நாள் உங்களுக்கு எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல்வாழ்த்துக்கள்.
ஓம் நம சிவாய சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும்.